உங்கள் BS வேல்யூவில் நம்ம தம்பி போன எபிசோட்ல சவால் விட்டு வெளில போனாரு. இந்த எபிசோட் அப்படி உள்ள வந்தாருன்னா செருப்பு கழட்டி அடிக்கலாம். இதுக்கு மேல வந்து என்ன செருப்பால அடிங்க. உனக்கு ஒரு இருக்கா? எனக்கு இருக்கு. என்ன இருக்கு? ஒரு தூங்குற பவர். திருட்டுனாயே குட்டி திருட்டுனாயே குட்டி வீணோ ஒரு திருட்டுனாயே. வியாழன் தோறும் மாலை 6 மணிக்கு JJ Gold presents திருடா திருடா powered by SNS Institutions. Associate sponsor Venlac Paints. அமிர்தா மசாலா. BS வேல்யூ இது உங்க சொத்து. Hi guys, welcome to Blacksheep Go Fit Formula Show. This is Prasad Raj, your fitness expert. Home workout ஒரு beginner, intermediate, advanced அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோம் ஒர்க் அவுட் பிகினர்ஸ்க்கு. ஸோ பிகினர்ஸ்க்கு எப்படின்னா எந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்னா வித்தவுட் எனி எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு டம்பிள்ஸ், ஒரு ஜீரோ ஆக்சசரிஸோட எதுவுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண தவிர, சார் என்னால் டம்பிள் வாங்க முடியாது, பேண்ட் வாங்க முடியாது, பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இந்த ஒர்க் அவுட்டை உங்களோட ஓன் பாடி வெயிட்டில் நீங்கள் பண்ணலாம். இதை வந்து கேலிஸ்தனிக்ஸ் எக்ஸசைஸ்னு சொல்லலாம், ஓன் பாடி ஒர்க் அவுட்னு சொல்லலாம், நீங்கள் பிளயோமெட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து ஈஸியாக எப்படி வீட்டிலே நீங்கள் எந்த கைடன்ஸ் எந்த சப்போர்ட் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்து பண்ணலான்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 8 எக்ஸசைசஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் வார்ம் அப்காக. ஸோ லெட்ஸ் கோ செக் அவுட் ஆல் திஸ் 8 எக்ஸசைஸ் ஃபார் தி பிகினர்ஸ் ஹோம் சீரீஸ். நம்ம எந்த எக்ஸசைஸும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் வார்ம் அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வார்ம் அப்ன்றது உங்களோட பாடியோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி உங்களோட மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது தான் வார்ம் அப். ஸோ எந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு ப்ராப்பர் வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி இந்த பிகினர் ஹோம் சீரீஸில் நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரே ஒரு சிங்கிள் வார்ம் அப் தான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு டோட்டல் பாடி எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸோட பேர் வந்து ஜம்ப் அண்ட் ஜாக். ஜம்ப் அண்ட் ஜாக்ன்றது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். யார் வேணாலும் பண்ணலாம், சின்ன குழந்தைங்களும் பண்ணலாம், கொஞ்சம் எல்டர்லி பீப்புளும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூ வில் ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட், நேராக நின்றுட்டு கையை சைடில் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டார் ஷேப்பில் நீங்கள் ஜம்ப் பண்ணணும். 2 லெக்ஸ் வைடர் அண்ட் 2 ஹேண்ட்ஸ் வைடர். ஸோ மேலே வந்து நீங்கள் டச் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஜம்ப் அண்ட் ஜாக். ஸோ ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணும்போது லெக்ஸ் வைடர், ஹேண்ட்ஸ் அப். தென் நெக்ஸ்ட் செகண்ட் ஜம்பில் வந்து லெக்ஸ் டுகெதர், ஹேண்ட்ஸ் அட் த சைட். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஜம்ப் அண்ட் ஜாக். இந்த ஜம்ப் அண்ட் ஜாக்கை வந்து நீங்கள் வந்து 40 செகண்ட்ஸ்க்கு பண்ண போகிறீங்க. இன் பிட்வீன் 45 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு, அந்த மாதிரி 3 செட் பண்ண போகிறீங்க. ஸோ 40 செகண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜம்ப் அண்ட் ஜாக் பண்ணுறீங்க, 45 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அப்புறமா திருப்பி 40 செகண்ட் ஜம்ப் பண்ணுறீங்க, 45 செகண்ட் ரெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி மொத்தம் 3 செட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுதான் உங்களோட சிம்பிளஸ்ட் வார்ம் அப் ஃபார் த டே. ஓகேவா, இப்போ நம்ம வார்ம் அப் பண்ணிட்டோம். வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாடி இஸ் ரெடி ஃபார் த ஆக்டிவிட்டி. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற எக்ஸசைஸோட பேர் வந்து பர்பீஸ். ஸோ இந்த பர்பீஸ் வந்து 10 ரெப்பிடேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த பர்பீஸ் அப்படின்ற எக்ஸசைஸ் என்னதுன்னா, இது வந்து ஒரு ஓன் பாடி எக்ஸசைஸ். இது கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் ஆஃப் எக்ஸசைசஸ் சூஸ் பண்ணிவிட்டு எது ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸோ அதை முதல்ல முடிச்சிருங்க. ஏன்னா கஷ்டமான எக்ஸசைஸ் முதல்ல பண்ணும்போது உங்கள் பாடியில் எனர்ஜி இருக்கும், நீங்கள் எந்த இன்ஜுரியும் இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஃபார்ம்லேயும் ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் சூஸ் டிஃபிகல்ட் எக்ஸசைஸ் இன் த பிகினிங். ஸோ நம்ம பர்பீஸை வந்து ஃபஸ்ட் சூஸ் பண்ணுறோம். பர்பீஸ் எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வி ஷுட் ஸ்டாண்ட் டிரெக்ட். நம்ம வந்து நார்மலாக ஒரு புஷ்அப்ஸ் பொசிஷன் மாதிரி கீழே போனதுக்கப்புறம் இந்த லெக்கை வந்து க்ளோசர் டு த பாடி ஷிஃப்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம லெக்கை வந்து பேக்கில் புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணிவிட்டு திருப்பி பேக் டு த நார்மல் பொசிஷன் அண்ட் ஜம்ப். இதே வந்து இந்த ருட்டீனை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் புஷ்அப் பொசிஷன், தென் யூ பிரிங் யுவர் லெக்ஸ் இன் அண்ட் அவுட் அண்ட் தென் ஜம்ப். ஸோ பேசிக்காக 3 மூவ் கம்பைன் ஆகி வர்றது தான் இந்த பர்பீஸ் எக்ஸசைஸ். இட்ஸ் அ பிரில்லியன்ட் எக்ஸசைஸ், ஓவர் டோட்டல் பாடி எக்ஸசைஸ் இது. ஸோ இந்த பர்பீஸ் எக்ஸசைஸ் நம்ம எல்லாரும் 10 ரெப்பிடேஷன் பண்ணணும். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற செகண்ட் எக்ஸசைஸோட பேர் வந்து ஹை பிளாங்க், லோ பிளாங்க். ஓகே, நீங்கள் எல்லோரும் பிளாங்க் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு பேசிக்காக மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதே பிளாங்கை வந்து ஒரு மூமெண்ட்டோடு எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிற செகண்ட் எக்ஸசைஸ், விச் இஸ் ஹை பிளாங்க், லோ பிளாங்க். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்காக நீங்கள் என்ன பண்ணால், ஒரு புஷ்அப்ஸ் பொசிஷனில் போயிட்டு உங்கள் ஷோல்டர் வித் உங்கள் ஹேண்ட் ஓப்பனாக இருக்கணும், உங்களோட ஃபீட் ரெண்டுமே க்ளோஸராக இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எல்போஸை பெண்ட் பண்ணி கீழே போயிட்டு ஆன் த எல்போ பிளாங்க் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுவோம். திருப்பி பேக் டு தி புஷ்அப்ஸ் பொசிஷன். ஸோ பிளாங்க் பொசிஷன் போயிட்டு பேக் டு புஷ்அப்ஸ் பொசிஷன். ஸோ இதுதான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். இதுவும் நம்ம பண்ண போகிறது வந்து 10 கவுண்ட்ஸ் பண்ண போகிறோம்.
நம்ம பார்க்க போகிற தேர்ட் எக்ஸசைஸ் பேர் வந்து இன் அண்ட் அவுட்ஸ். அது பேர் மாதிரியே இது ஒரு சிம்பிளான எக்ஸசைஸு. இந்த எக்ஸசைஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு புஷ்அப் பொசிஷனில் உங்களை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட 2 ஃபீட்டையும் வந்து க்ளோஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன் கவுண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா 2 ஃபீட்டையும் லிஃப்ட் பண்ணி க்ளோசர் டு யுவர் செஸ்ட் எடுத்துகிட்டு வரீங்க. அப்புறம் திருப்பியும் வந்து பேக் டு நார்மல் பொசிஷன் புஷ் பண்ணுறீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம 20 செகண்ட்ஸ்க்கு கண்டினியூஸாக பண்ண போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் 20 செகண்டில் 5 ரெப்பிடேஷனும் பண்ணலாம், 20 செகண்டில் 20 ரெப்பிடேஷனும் பண்ணலாம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து 20 செகண்ட்ஸ்க்கு இன் அண்ட் அவுட்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து 4th எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸோட பேர் வந்து சைட் பிளாங்க். சைட் பிளாங்க்ன்றது இதுவும் ஒரு கோர் எக்ஸசைஸ் தான். பியூட்டிஃபுல்லான எக்ஸசைஸ், ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸு. இந்த எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறோன்னா நம்மளோட மிட் செக்ஷன், கோர் மசில் அண்ட் ஆப்ளிக்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இது. ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சைட் லைங் பொசிஷனில் போயிட்டு நம்மளோட எல்போ வந்து சைடில் வச்சுட்டு ஒரு 90 டிகிரி ஆங்கிளில் வச்சுட்டு நம்மளோட ஹிப்பை வந்து ரேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது ஃப்ளோரில் வந்து உங்களோட எல்போவும் உங்களோட ஆங்கிள் மட்டும்தான் காண்டாக்டில் இருக்கும். லிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணி வைக்கிறீங்க மேலே. ஸோ இந்த ஆங்கிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ 20 செகண்ட்ஸ் நீங்கள் ரைட் சைடில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி 20 செகண்ட்ஸ் நீங்கள் லெஃப்ட் சைடில் ஹோல்ட் பண்ண போகிறீங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து 5th எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு மல்டி ஜாயிண்ட் எக்ஸசைஸ். இது பேசிக்காக எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச எக்ஸசைஸ், ஈஸியான எக்ஸசைஸ் தான். இதோட பேர் வந்து ஸ்குவாட்ஸ். பட் இங்கே நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா நார்மலாக ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் கையை ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க, இல்லை க்ராஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிங்கர்ஸை வந்து பிஹைண்ட் த ஹெட்டை வந்து டைப் பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் பண்ண போகிறோம். எந்த வெயிட்ஸும் இல்லாமல் ஓன் பாடி வெயிட்லேயே ஸ்குவாட் பண்ண போகிறோம். ஸோ இது பேக்கில் எதுக்கு நம்ம கை இப்படி வைக்கிறோன்னா எப்போவுமே நம்ம கையை பின்னாடி எடுத்துகிட்டு போனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம செஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகும். செஸ்ட் லிஃப்ட் ஆச்சுன்னா உங்கள் ஸ்பைன் எரெக்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் ஸ்குவாட் பண்ணும்போது ப்ராப்பராக உங்கள் போஸ்டீரியர் செயின், அதாவது உங்கள் மசில்ஸ், பேக்கில் இருக்கிற எல்லா மசில்ஸ், லெக் மசில்ஸ் ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து 20 கவுண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 20 கவுண்ட்ஸ் கண்டினியூஸாக ஸ்குவாட் அப் டு 90 டிகிரி ஆங்கிள் வரைக்கும் நீங்கள் கீழே போயிட்டு ரைஸ் அப் ஆக போகிறீங்க. ஸோ லெட்ஸ் டூ ஸ்குவாட்ஸ். நம்ம பண்ண போகிற நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பேர் வந்து பட் கிக்ஸ். பட் கிக்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸு. இது ப்ரிடாமினேட்லி உங்கள் போஸ்டீரியர் செயின், உங்களோட ஹேம்ஸ்ட்ரிங்கை ஆக்டிவேட் பண்ணி பண்ணுறதான ஒரு ஒர்க் அவுட்டு. இந்த ஒர்க் அவுட் ஒரு ப்ராப்பர் கார்டியோ வார்ம் அப் கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் கூட. ஸோ லாங்கர் டியூரேஷன் கேன் பிகம் அ குட் கார்டியோ ஒர்க் அவுட் ஆல்சோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட கையை வந்து பிஹைண்ட் யுவர் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் வந்து உங்களோட ஹீல் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் லெக்ஸை ஷஃபிள் பண்ணுறீங்க. உங்கள் ஹீலை கொண்டு வந்து பின்னாடி உங்கள் ஹேண்டை வந்து டச் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ரைட் லெஃப்ட் அப்படின்ற மாதிரி ஷஃபிள் பண்ணிகிட்டே வரீங்க. இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ண போகிறது வந்து 20 செகண்ட்ஸ். 20 செகண்ட்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக வித்தவுட் ஸ்டாப்பிங் உங்களோட ஓன் ஸ்பீடில், உங்களோட ஓன் இன்டென்சிட்டியில் பட் கிக்ஸ் நம்ம பண்ண போகிறோம். நம்ம இப்போ பண்ண போகிற 7th எக்ஸசைஸ் ஃபார் த டே இஸ் கால்ட் அஸ் சிசர். சிசர்ஸ் வந்து இது ஒரு அப்டாமினல் எக்ஸசைஸ். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் வந்து சூப்பைன் பொசிஷனில் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக படுத்து மேலே பார்க்குற மாதிரி படுத்து ஆன் யுவர் பேக் லை டவுன், 2 லெக்கையும் 2 ஹேண்டையும் க்ளோசர் அட் த சென்டர் கொண்டு வரீங்க. ஒரு வி ஷேப்பில் வந்துட்டு அகெயின் பேக் டு நார்மல். ஓகே, இந்த எக்ஸசைஸ் 2 லெக்கையும் 2 ஹேண்டையும் அட் அ டைம் லிஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா 2 ஹேண்டையும் ஆல்டர்னேட் லெக்ஸையும் நீங்கள் லிஃப்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம டோட்டலாக பண்ண போகிறது வந்து 20 கவுண்ட்ஸ். ஸோ ரைட் லெக்கில் 10 கவுண்ட்ஸும் லெஃப்ட் லெக்கில் 10 கவுண்ட்ஸ். இண்டிவிஜுவல் போத் ஹேண்ட் அண்ட் லெக் பண்ணுறவங்க டோட்டலாக 20 கவுண்ட்ஸ் பண்ணால் போதும். So this is our 7th workout for your abdomen, which is called as the scissors. நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஃபைனல் 8th எக்ஸசைஸ் ஃபார் த டே இஸ் புஷ்அப்ஸ். புஷ்அப்ஸ்ன்றது வெரி பேசிக், எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்களால் ப்ராப்பர் புஷ்அப்ஸ் பண்ண முடியல, டோ அண்ட் ஹேண்டில் வச்சு பண்ண முடியலன்னா நீலிங் பொசிஷனில் நீல் டவுன் பண்ணி கூட நீங்கள் இந்த புஷ்அப்ஸை ட்ரை பண்ணலாம். நம்ம பண்ண போகிறது 10 கவுண்ட்ஸ். இந்த 10 கவுண்ட்ஸுமே ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்டில் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் டவுன் போகும்போது உங்களோட செஸ்ட் க்ளோசர் டு த கிரவுண்ட் அண்ட் அதுக்கப்புறமா கம்ப்ளீட் எக்ஸ்டென்ஷன், உங்கள் ஆர்ம் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகணும். அந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது பிகினர்ஸ் டோட்டல் பாடி ஒர்க் அவுட். ஓகேங்களா? இந்த 8 எக்ஸசைஸும் நீங்கள் வந்து ரெகுலராக ஆல்டர்னேட் டேஸாக பிளான் பண்ணுங்கள். இன்பிட்வீன் டேஸ், அதாவது மண்டே நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா டியூஸ்டே வந்து ஒரு கார்டியோனா வாக்கிங்கோ, சைக்கிளிங்கோ, ரன்னிங், ஜாகிங் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள்.
அகெயின் இதே ரொட்டீனை நீங்கள் வந்து வெட்னஸ்டே பண்ணுங்கள். ஸோ இந்த ரொட்டீனில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் ரெப்புடேஷன்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் செட்ஸ் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு செட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 8 எக்ஸசைஸ் பண்ணால் போதும். நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவல் இல்லை ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்கும்போது 3 செட்டோ இல்லை ஈவன் 5 செட் வரைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ அண்ட் இன் பிட்வீன் எவ்ரி செட் ஒரு ப்ராப்பர் ரிகவரி, ப்ராப்பர் ஹைட்ரேஷன் பிரேக், அதாவது தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டயட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இனிமேல் வரப்போகிற சில சீரீஸில் நம்ம டயட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Prasad Raj.